அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டொழினார். இந்த வசனத்தை கேட்டுக்கொள்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் யாரையும் புறக்கணிக்க மாட்டார், அருவருக்க மாட்டார், ஒதுக்கி வைக்க மாட்டார், ஜெபத்தை கேட்காமல் இருக்க மாட்டார். அனைவரும் அவருக்கு ஒன்றுதான். அவருக்கு ஜாதி மதம் என்பதே கிடையாது, வெள்ளை சிவப்பு என்பது கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறவர், தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல. ஆகவே நம் அனுதினம் கர்த்தரை தேடும்போது, கர்த்தரை ஆராதிக்கும்போது, கர்த்தரை நோக்கி நம் சத்தத்தோடு ஜெபிக்கும்போது, கண்ணீரோடு ஜெபிக்கும்போது, அன்னாளை போல ஜெபிக்கும்போது, விஸ்வாசோட ஆபிரகாமை போல விஸ்வாசோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு அழுவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா, சோத்திரங்க தவி. எத்தனையோ பேர் உலகத்தை தகப்பனை உபத்திரவப்பட்டு தகப்பனை இசப்ப கலங்கி இருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே சோத்திரம், நிந்தையினால், அவமானத்தால், நோய்களால் தகப்பனை இசப்பா சோத்திரங்க தவி கலங்கி நிற்கிறாங்க ராஜா. வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே இசப்பா காணப்படுகிற தகப்பனே இசப்பா சோத்திரங்க தவி நிந்தை அவமானம் ஆண்டவரே இசப்பா, குடும்பத்தில் காணப்படுகிற தகப்பன் நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் தகப்பனே, எங்கு போனாலும் தகப்பனே அவளுக்கு மரியாதை என்பது கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற தேவ ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு தகப்பனே, எந்த சூழ்நிலை இருந்தாலும் தகப்பனே ஆண்டவர் நீர் மாத்திரம் தீர்வாக இருக்கிறீங்க தகப்பனே. உடைய வார்த்தை தான் தீர்வாக இருக்கிற ராஜா. உடைய வார்த்தை உங்களுக்கு சென்று குணமாக்கும்படி, அவளுக்கு தகப்பனை இளையபால் தரும்படி, சம்மாத்தி தரும்படி ஜெபிக்கிறேனப்பா. சோத்திரங்க தவி. நீங்கள் இந்த வார்த்தையின்படி தகப்பனே உம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து ஆண்டவரே, அவங்க ஜெபிக்கும் போது, அவங்க துதிக்கும் போது தகப்பனே, சத்தமாக தகப்பனை உம்மை நோக்கி கூப்பிடும்போது, இருதயத்தில் அழும்போது தகப்பனே இசப்பா, இருதயத்தில் உம்மை நோக்கி கூப்பிடும்போது தகப்பனே இசப்பா, நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லி தகப்பனே, அதனால் வார்த்தையால் தீர்த்திருக்கு தகப்பனே. பயப்படாதே, நான் உண்டு கூட இருக்கிறேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன தெய்வம் அப்பா. சோத்திரங்க தவிர நன்றி ராஜா. நீங்கள் பெரிய காரணங்களை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, சமாதானம், சந்தோஷம், அன்பு ஆண்டவரே நிறைவாய் உங்கள் கடந்து செல்லும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சோத்திரங்க தாவி. நன்றி 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 ராஜா. மீட்பெறும் இரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.